Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. துரைக்கர்ணா உங்களிடமிருந்து. திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கலில் இருக்கிறதுங்கிறது நாளுக்கு நாள் நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. இந்த நிலைக்கு அடிப்படை காரணம் இந்த கட்சியை இன்றைக்கு வழிநடத்துகிற பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது தான் அதிருப்தியாளர்கள். அதை தாண்டி கட்சியினர் எல்லா மட்டத்திலையுமே அது இருக்கிறது. இப்போ விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இனிமேல் பதவி அப்படின்னு சொன்னார். இப்போ இதுவரையிலும் அவரோடு பயணித்த தங்கமணி, வேல்மணி, அது மற்ற சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர், இவர்களெல்லாம் எப்போது விசுவாச நிலையிலிருந்து விலகினார்கள், துரோக நிலைக்கு போனார்கள். கட்சி விசுவாசம் இல்லை, கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை சட்டப்பேரவையில் எடுக்கிறாங்கல்ல. கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை சட்டப்பேரவையில் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடை முதலாவதாக எடுத்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி மீது தான் இவங்க குற்றம் சாட்டுறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவோடு கூட நாம் அமைச்சரவை அமைக்கலாம், நான் முதலமைச்சராக இருந்து அதற்கான ஒரு சூழல் நெருங்கி வருகிறதுங்க மாதிரியான அந்த விஷயத்தை சொன்னதுனால வெளியில் வந்து இவங்க சொல்கிறாங்க, எந்த திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நாம் பாடுபட்டோமோ அந்த திமுகவை தாவேக்க அகற்றி ஆட்சிக்கு வந்திருக்கு, ஒரு தார்மீக அடிப்படையில் ஆதரவு தரலாம் என்று பேசப்பட்ட பொழுது அதை அவர் மறுத்து இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுனால, திமுக ஆதரவிலாவது அவர் முதலமைச்சராக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்ததன் காரணமாக நாங்கள் அந்த நிலையிலிருந்து விலகி வர வேண்டிய நிலை வந்துடுச்சு. எனவே தான் நாங்கள் வந்து நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்தோம் அப்படின்னாங்க. பதவி பறிபோய்விடும், அந்த தகுதி இழப்புக்கு ஆளாகிவிடும் என்கிற பொழுது திரும்ப வாங்க போகிறாங்க. போய் என்ன சொல்கிறாங்க, நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க, தொடர் தோல்விக்கு என்ன காரணங்கிறத நம்ம ஆய்வு நடத்துவோம். அப்போ இந்த ஆய்வின் மூலமாக என்ன ரிசல்ட் வருதோ அது தக்கவாறு ஒரு குழு மாதிரி போட்டு அந்த குழுவினுடைய வழிகாட்டுதலோடு செய்வோம். ஏன்னா புரட்சித் தலைவர், இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதை வழிநடத்திய 30-35 ஆண்டுகள் வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லாத சூழலில் இந்த நெருக்கடிகள் வருகிறது, தொடர் தோல்விகள் வருகிறது, இது தொடர்பாக ஆய்வு நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ வந்து விசுவாசிகளுக்கு மட்டுமே நான் பதவி கொடுப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கட்சியின் விசுவாசிகளுக்கா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசிகளுக்கான்னு தெரியல. பெரும்பாலும் 90% எடப்பாடி பழனிசாமியுடைய விசுவாசிகளுக்கு தான் பதவிகள் போகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை. இப்போ இங்கிருந்து இந்த விசுவாசத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன தொடர்புங்கிறதே நமக்கு புரியலை. ஏன்னா அரசியலில் அவரை அறிமுகப்படுத்திய, அரசியலுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு கிளைச் செயலாளர்லேருந்து இப்போ ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் பல்வேறு பொறுப்புகளை பெற்றுத்தந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு இவர் விசுவாசமாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மிக உயர்ந்த பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தவருக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தார்னு பார்த்தோம். இந்த கட்சி ஒன்றிணைந்து ஒரு 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆதரவு தெரிவித்த திரு ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவருடைய உயர்வுக்கு இப்போ கடைசியாக என்ன பார்த்தோம், இவரை முதலமைச்சராக்குவதற்கும் எதிர்க்கட்சி தலைவராக ஆக்குவதற்கும் கட்சியின் பொதுச் செயலாளராக ஆக்குவதற்கும் இவர் எடுத்த எல்லா நடவடிக்கைக்கும் துணை நின்ற இந்த 25 பேர் இப்போ இவர்கள் இன்றைக்கி துரோகி பட்டியலுக்கு போயிட்டாங்க, விசுவாச நிலையிலிருந்து மாறிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து இந்த விசுவாச நிலைக்கு யார் போவாங்கன்னு தெரியல. இதுவரைக்கும் அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு மாவட்டத்தில் 1600க்கும் மேற்பட்டோர் தன்னுடைய உறுப்பினர் அட்டையை கொடுத்து விட்டு எந்த பதவியும் வேண்டாம் என்கிற மாதிரியான நிலை, கட்சியிலிருந்து வெளியேறுகிற நிலை. இதனுடைய நீட்சியாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், இதையும் தாண்டி டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களிலும் இது தொடர்பான ஆலோசனைகள் நடக்கிறது. கொங்கு மண்டலத்திலும் கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இது தொடர்பாக இருக்கிறது. எடப்பாடியினுடைய பிடிவாதம் காரணமாக இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படிங்கிறவருடைய நீக்கத்தை கடந்து அவர்களாக விலகல் என்பது தொடங்கி இருக்கிறது, விழுப்புரத்தில் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஆமாம், தொடர்ந்து பேசலாம். பல்வேறு விதமான பொறுப்புகளை நீங்கள் அந்த பார்த்தீங்க. 1972லேருந்து 54 வருடங்களமாக கட்சிக்கு விசுவாசமாக உழைத்தோம், அம்மா கொடுத்த பதவியில் பொறுப்புகளை நாங்கள் பெற்று நாங்கள் இந்த கட்சியில் இருந்தோம், ஆனால் எங்கள் மீது துரோகமுத்துறை குட்டி பண்ணிட்டாங்கன்னு. ஒரு கட்சியில் ஒரு மாவட்டத்தில் ஒருத்தரை கொடுத்தாங்கன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அவரால் நியமிக்கப்பட்ட அடுத்த கட்டத்தை நிர்வாகி இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து கட்சி பதவியில் இருக்கிறவங்களும் அந்த யார் முன்னணியில் இருக்கிறார்களோ அவருடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்க.
நீங்க விழுப்புரத்துல அந்த இது வெளிப்படையா ஆரம்பிச்சிருக்கு, அடுத்து இருக்கீங்க, நம்ம அடுத்த சுற்று விரிவா பேசலாம். ஆமா, இந்த நிலைப்பாட்டிலிருந்து இவர் எடப்பாடி பழனிசாமி மாறி கட்சி முக்கியம் என்று கருத வேண்டும் என்பதான் என்னுடைய முதற்கட்டம். அடுத்து நம்ம விரிவா பேசலாம். நம்மோட போயிட்டு வந்தோம். எனக்கு தெரியும் இந்த மாதிரி குணங்கள்லாம் தாவேக்கால செட் ஆகாது, அதிமுக தான் ஒரு அரவணைக்கும். சரி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி ஒரு வலிமை மிக்க இயக்கமாக, தனக்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் வீழ்த்தி ஒரு வலிமை மிக்க இயக்கமாக அதிமுகவை கொண்டு வந்துட்டாருன்னு தம்பி பேசுகிறாங்க. அது அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். ஒரு வலிமை மிக்க இயக்கம் என்பது வெற்றிக்கான தனி மனிதனா போராடுறாரு, அதுதான் சொல்கிறேன். வெற்றிக்கான இயக்கமாக அது கொண்டு போனால் தான் அது வரவேற்கத்தக்கது. ஒரே நிமிஷம், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 67க்கு அப்புறம் ஆட்சியை பிடிச்சதே கிடையாது. மதிமுக, சீமான், இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த கட்சியெல்லாம் அதிகாரத்தை ருசி பாக்குது, ஆனா கட்சி நடத்துறாங்கல்ல, மக்களை ஆரம்பிக்கிறது ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மட்டுமே கிடையாது. காலங்கள எம்ஜிஆர் கொள்கையில அம்மாவுடைய சாதனை சொல்லிட்டே இருக்கான். எந்த கட்சியோட அதிமுகவை ஒப்பிடவே முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடக்க காலத்திலிருந்தே இது தொண்டர்கள் இயக்கம்னு வழி நடத்தினவர். தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைச்சாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜேஅணி, ஜாஅணி, 4 அணி, போட்டி அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, யாரெல்லாம் எதிர் நிலைப்பாடு எடுத்து மிக கடுமையாக விமர்சித்தார்களோ அவங்களையும் அரவணைச்சு அவர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு கட்சியில் பொறுப்பு, ஆட்சியில் பொறுப்புன்னு கொடுத்தார். என்ன நோக்கம்? கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற அந்த 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம். அதுதானே இந்த இருவரும் தலைவர்களும் இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை வழிநடத்தார். தன் சொத்துக்களை விற்று இந்த கட்சியை நடத்தினார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய 10-11 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்து புரட்சித் தலைவர் ஒப்படைத்ததற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை கட்டமைப்பை வலுப்படுத்தினாங்க. இந்த இருவரும் தலைவர்கள் வழியில் எடப்பாடி பழனிசாமி பயணிக்க வேண்டும், கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், கருத்து மாறுபாடுகள் மனமாச்சரியம் இருந்தால் பேசி தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதான். ரொம்ப நேரமா புகழேந்தி இல்ல, அதாவது அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த நிலைப்பாடு என்பது எவராலும் ஏற்க முடியாது அப்படிங்கிறதான். நீங்க கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கல, தொடக்கத்திலிருந்தே தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் வந்தபோது ஒருங்கிணைப்பாளரை ஓரங்கட்டினார். முதலமைச்சர், இணை துணை முதலமைச்சர் பொழுது துணை முதலமைச்சரை ஓரங்கட்டினார். எந்த முடிவானாலும் தானே எடுத்து தன்னை சார்ந்தவர்கள். இன்னைக்கு இந்த 25 பேருமே அவருக்கு துணை நின்றார்கள். இந்த செயல்களுக்கு திரு ஓபிஎஸ்ஐ வெளியேற்றது, திரு கே செங்கோட்டையனை வெளியேற்றது, சகோதரர் புகழேந்தியை வெளியேற்றது, அன்வராஜா வெளியேற்றது, இந்த செயல்களுக்கெல்லாம் இந்த 25 பேரும் துணை போனவர்கள். இன்றைக்கு அவங்களுக்கு அந்த நெருக்கடி வருகிற பொழுது குரல் எழுப்புகிறார்கள். அவங்க அந்த செயல்பாடு ஏற்கல. இங்கிருந்து போராடி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், கட்சியை ஒரு மீளாய்வு செய்யணும், மீண்டும் கட்சியை ஆட்சி கட்சியாக கொண்டு வருவதற்கு இவர்கள் பாடுபட வேண்டும். முகாம் மாறுவது என்பது ஏற்கத்தக்கது என்பது அதிமுக. இரும்பு மனிதன் தொடர்பான விஷயம் இருந்தது. ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு இரும்பு மனிதன் தேவையில்லை, நல்ல இதயமுள்ள மனிதன் இருக்கணும். அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த நல்ல இதயத்தோடு இந்த கட்சியை வழி நடத்துறாங்க. எனவே இதுக்கு இரும்பு மனிதன் தேவை. நல்ல இதயம், வலிமையான இதயமாகவும் இருக்கணும்ல. ரொம்ப இலகுனவர்கள் இல்லை, நீங்க வலிமையான இதயம் என்பது கட்சியை காப்பாற்றுவதற்கு, கட்சியை ஆட்சி கட்சியாக கொண்டு வருவதற்கு அந்த செயல்பாடு இருக்கணும். ஆனால் அவருடைய தொடர் செயல்பாடு என்பது கட்சி விரோத நடவடிக்கைங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் இருக்குது. அரவணைத்து செல்லும் போக்கு தான் வேணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் காலங்கள் மாற மாற எல்லோரும் மாறுவாங்க அப்படின்னு, ஆனால் காலங்கள் மாற மாற கட்சி வளர்ச்சி பாதையில் போகும். அப்போ தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறவர்கள் அந்த நிலைப்பாடுக்கு வரணும். அந்த நிலைப்பாடு இல்லாத போது எப்படி வளருங்கிறதா. இப்போ வெளியில் போன எல்லோருமே இந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள், கட்சி வலிமையாக இருக்கணும், ஒன்றிணையணும், அப்போ தான் வெற்றி சாத்தியம் என்று பாடுபட்டவர்கள். அவங்களுக்கு இன்னைக்கு துரோகி முத்திரைனா இந்த இடத்துக்கு யார் வர விரும்புவாங்க? அதுதான் கேள்வி. இல்லை இந்த ரத்தின சுருக்கமாக நிறைவு கருத்து மிக ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். தாவேக்கா இங்கேருந்து போன அதிருப்தியாளர்களை கைவிட்டதா அப்படிங்கிற தலைப்பில் ஒரே ஒரு லைனில் சொல்லிடுறேன். நிச்சயமாக கைவிட மாட்டார்கள். ஏன்னா இங்கு பயிற்சி பெற்று 30-40 ஆண்டுகள் இந்த கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக பாடுபட்டவர்களை வைத்து தாவேக்கா கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவாங்க. பல மாவட்டங்களில் இப்போ கிராம கிளை, நகரம், பேரூர் அந்த மாதிரி இடங்களில், வட்டம், மாவட்டம் அந்த மாதிரி இடங்கள்
இந்த ரசிகர்கள் இயக்கங்கள் என்பது சிறிய அளவில் தான் இருக்குது. ஒரு பெரிய அளவிலான கட்டமைப்பை இவர்களை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சி இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு பின்னாடி அதெல்லாம் வரும். இப்போவே 1-2 பேருக்கு பொறுப்புகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட தொடக்கத்தில் நான் சொன்னது தான், இந்த இயக்கம் என்பது தொண்டர்கள் இயக்கம். எது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை இங்கிருந்து போராடி மீண்டும் வெற்றி பாதைக்கு, நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் ஒரு 1.5 கோடி தொண்டர் ரெட்டலைக்கு மட்டுமே ஓட்டு போடணுங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறான். அவனை வந்து கைதூக்கி விட்டு அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல என்னுடைய விருப்பம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.